காஃபி வந்து டேஸ்டிங்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க போல. நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கா என்னடா இவங்க ஃப்ரீயா குடிக்கிறாங்களா இல்ல வந்து இது வந்து காசா அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சு. பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்னன்னா நாங்க பவர் பேங்கே வீக்ல வச்சுட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் கோவன் கார்டன்ல எங்களுக்கு 15% ஆயிடுச்சு. நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் தீபிகா. வெல்கம் பேக் டு ஆடி டைரிஸ். இப்போதான் நாங்கள் லண்டனில் இருக்கிற கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். செம்ம டயர்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு அப்படி தெரியல என்னை பார்த்தா. ஆனால் எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. மணி வந்து 11 மணி. செம்ம டயர்டாக இருக்குது. ஆனால் கையோடு வீடியோ முடிச்சிடலான்ட்டு நான் அப்படியே வந்து உட்காந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம், லைட்ஸ்லாம் எப்படிலாம் இருந்துச்சு, கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கிற அவுட்ஃபிட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கினேன். மீஷோவில் தான் வாங்கினேன். அப்போ வந்து ஒரு 250 சம்திங் தான் இருந்துச்சு. அப்போ வாங்கினேன். நான் கல்யாணத்துக்குலாம் முன்னாடி வாங்கினேன். செம்ம சூப்பராக இருக்குது இல்லை? இது ஆக்சுவலாக கிறிஸ்மஸுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு 3 o'clock தான் நாங்கள் இன்றைக்கி கிளம்பணும். செம்ம குளிர். ஆக்சுவலாக இன்னைக்கு 7 டிகிரியில் தான் இருந்துச்சு. நேற்றுலாம் கூட நாங்கள் ஜிம் போயிட்டு வந்தோம், ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் அப்போல்லாம் கூட குளிர் தெரியல. இன்னைக்கு செம்ம குளிர். லிட்ரலி என்னால் நிற்கவே முடியல. அந்த அளவுக்கு செம்ம குளிராக இருந்துச்சு. நீங்கள் லண்டன் யாராவது போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நல்ல ஜாக்கெட்டாக போட்டுக்கோங்க, க்ளவுஸ்லாம் போட்டுக்கோங்க. செம்ம குளிராக இருக்குது. என்னால் நிற்கவே முடியல. அப்படியே கீழே உட்காந்துட்டேன் நான். அந்தளவுக்கு செம்ம குளிராக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் என் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல மாட்டீங்க. எப்படின்னா நான் வந்து அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். குளிரே இல்லை அப்படின்ட்டு நான் ஜாலியாக அழகாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பேன். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி மாதிரி தான். ஃபோட்டோஸ்னு வந்துட்டால் குளிர்லாம் பார்க்க மாட்டோம். அப்படியே ஜாலியாக போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செம்ம குளிராக இருக்கும். நீங்கள் போகிறீங்கன்னா நல்ல ஜாக்கெட்ஸாக போட்டுக்கிட்டு போங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம்னா கோவன் கார்டன் தான். எடுத்தோடனே கோவன் கார்டனுக்கு போயிட்டோம். லைட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அது அந்த லண்டன் லைட்ஸ்லேயே அது ரொம்ப ஃபேமஸ் கோவன் கார்டன். பெல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக காமெடி ஷோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன குளிர் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே சூப்பராக இருந்துச்சு. லைட் செம்மையாக இருந்துச்சு. கூட்டம் செம்ம அதிகமாக இருந்துச்சு. ஃபோட்டோஸே அதிகமாக எடுக்கவே முடியல. அதிகமாக இல்லை, ஃபோட்டோஸே எடுக்க முடியல. அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா பின்னாடி முன்னாடி அப்படி இப்படின்னு கூட்டமாக இருந்துச்சு. தனியாக அழகாக ஒரு நல்ல ஃபோட்டோஸும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணி லைனில், அதுக்கு வேறு க்யூ வேறு நின்றுட்டு இருந்துச்சு. அதில் வெயிட் பண்ணி அப்புறமா தான் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த மாதிரி செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ இயர்லி கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாமே சேம் தான். அதே சேம் லைட்ஸ் தான் போடுறாங்க.
பட் ஒரு ஒரு டைமும் நம்ம போகும்போது நம்மளுக்கே புதுசாக தெரியும். பரவாயில்ல, ஜாலியாக இருக்கும். அந்த டைமில் போகும்போது அது என்னதான் நம்ம பார்த்ததே இருந்தாலும் அந்த கிறிஸ்மஸ் டைமில் போடுறதே ஒரு ஜாலியாக இருக்கும். அப்புறம் செம்ம குளிரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு காஃபி ஷாப்பில் வந்து காஃபி வந்து டேஸ்டிங்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க போல். அது வந்து ஃப்ரீ தான், சின்ன கப்பு. அது வந்து எனக்கு தெரியல, நானும் ராஜும் அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம் ரோட்டில். அப்போ வந்து நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கா என்னடா இவங்க ஃப்ரீயாக குடிக்கிறாங்களா இல்லை வந்து இது வந்து காசா அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சரி எதுக்கும் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். உடனே அதுக்கப்புறம் இல்லை, டேஸ்டிங்காக சப்போஸ் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஷாப்பில் வந்து நம்மளுக்கு வந்து அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம், ஓகேவா. இங்கே மோஸ்ட்டாக வந்து டேஸ்டிங்காக கொஞ்சம் கொடுப்பாங்க, அது குட்டி கப்பில் கொஞ்சமாக கொடுப்பாங்க. ஸோ அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து நாங்கள் போய் பார்த்து கேட்டு உடனே அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குடிச்சு பார்த்தோம், உடனே பிடிச்சிருந்துச்சு. உடனே அதுக்கப்புறம் திரும்பி வாங்கி குடிச்சு சூப்பராக இருந்துச்சு. அது அந்த குளிரில் குடிக்கிறது தான் பெரிய விஷயமே. செம்ம குளிராக இருக்கும்போது அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும்போது ஜாலியாக இருந்துச்சு. நான் இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸை பார்க்குறது இது 3rd இயரு. நான் கல்யாணம் ஆனது வந்து 2023 2023 நான் செப்டம்பரே நான் இங்கே வந்துட்டேன். டிசம்பரில் ஃபஸ்ட்டு இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே லைட்ஸ் தான் 2024லேயும் பார்த்தது, இப்போ 2025லேயும் பார்க்குறேன். ஸோ அதே லைட்ஸ் தான். இதில் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் லைட்ஸ்லாம் கிடையாது, அதே மாதிரி மாடல்ஸ் தான், அதே லைட்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஏஞ்சல் லைட் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து க்ரௌன் லைட் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நெக்லஸ் லைட் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் வந்து ஃபஸ்ட் இயரில் மேரேஜ் ஆகிட்டு வந்த புதுசில் வந்து 2023 வந்து அந்த டிசம்பர் மந்த் நான் கிறிஸ்மஸ் லைட்ஸ் போய் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்போல்லாம் அந்த க்ரௌன் லைட்லாம் இருந்துச்சு. அப்போல்லாம் என் தலையில் அழகாக க்ரௌன் லைட் இருக்கிற மாதிரி என்னை வந்து ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாங்க ராஜ். அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு. ஆனால் இந்த வாட்டி நான் அதெல்லாம் எடுக்கலை. சரி, ஃபஸ்ட் டைமே நான் எடுத்ததுனால இந்த வாட்டி அதிகமாக நான் ஃபோட்டோஸ்லாம் நான் எடுக்கலை. உங்களுக்கு நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போ எடுத்ததும் சரி, இப்போ எடுத்ததும் சரி, நான் எல்லா ஃபோட்டோஸையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்னன்னா, நாங்கள் பவர் பேங்க்கே வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம், மறந்துட்டோம். நான் வந்து இவர்கிட்ட வந்து சார்ஜ் போடு, பவர் பேங்க்லாம் எடுத்து வச்சுக்கோ, நேற்று நைட்டே நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு மதியம் கிளம்பும் போது கூட நான் வந்து சார்ஜ் போட்டியான்னு கேட்டனே தவிர பவர் பேங்க் எடுத்துக்கிட்டியான்னு நான் கேட்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃபஸ்ட்டு கோவன் கார்டன்லே எங்களுக்கு 15% ஆயிடுச்சு. நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து எங்களுக்கு வந்து ரொம்ப 15% ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் சார்ஜரும் வச்சில்ல, பவர் பேங்க்கும்
எதுவும் இல்லை. அப்புறமா நிறைய ஷாப்லலாம் நாங்கள் போய் கேட்டுட்டு இருந்தோம், பவர் பேங்க் இருக்கா, சார்ஜர் இருக்கான்னு நாங்கள் வந்து நிறைய ஷாப்பில் கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் எங்கேயுமே வந்து இல்லை, நீங்கள் சார்ஜர் எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் எங்ககிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது இல்லாமல் நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு ரீசன்ட் சாங் ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்லேயே நேற்றெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, சரி இன்னைக்கு வந்து நம்ம அழகாக கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் இருக்கும், அங்கே எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு சந்தில் போயிட்டு கூட்டமே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு நம்ம டான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா சார்ஜ் இல்லை, செம்ம க்ரௌடு, குளிர், எல்லாமே சொதப்புச்சு. அப்புறம் வந்து அங்கேயே ஒரு ஷாப்பில் போயிட்டு ஒரு சார்ஜர் வாங்கிக்கிட்டோம். ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிட்டு அங்கே போய் சார்ஜ் போட்டோம். சுத்தமாக ஏறலை, ரொம்ப பொறுமையாக ஏறிட்டு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எனக்கு டென்ஷன் ஏறிடுச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு, இன்னைக்கு ஃபுல்லாக காலையிலேருந்து அலைச்சலாகவே இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு ஒரு 1.5 மணி நேரம் அந்த காஃபி ஷாப்லேயே நாங்கள் வெயிட் பண்ணி சார்ஜ் போட்டு, அதுவே 1.5 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணியே 25% தான் ஆச்சு. உடனே அந்த 25% ஓகே இருக்கிற வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீல்ஸையும் டக்குன்னு ஒரு அதுக்குள்ளே ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. க்ரௌட்லாம் கொஞ்சம் ஓரளவு போயிடுச்சு. உடனே ரோட்லேயே அந்த ரீல்ஸை நாங்கள் பண்ணி, அது நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் நாங்கள் நிறையா சொதப்பியிருப்போம். பட் ஓகே, எங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு பண்ணோம் நாங்கள். ஆனால் நிறையா வந்துகிட்டே இருந்தாங்க. அது ஒரு 50 takes ஆச்சும் நாங்கள் போயிருக்கோம். அந்தளவுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தோம். நிறைய எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக நாங்கள் ஓகே பண்ணி, அந்த குளூர்லேயும் நாங்கள் பண்ணி, அதுதான் பெரிய விஷயமே. அப்புறம் லைட்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ட்ரெயின் ஏறலான்னு பார்க்கும்போது ட்ரெயினே இல்லை, ட்ரெயின் கிடைக்கல எங்களுக்கு. இங்கே வந்து கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நாள் மட்டும்தான் வந்து ட்ரெயின் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ முன்னாடி நாள் நம்ம கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் பார்க்குறது ரொம்ப ரிஸ்க்கு. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்துடணும், இல்லைனா வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியாச்சும் பார்க்கணும். அப்போ தான் வந்து ட்ரெயின்லாம் ஒரு 11 o'clock வரைக்கும், நைட்டு 11 o'clock வரைக்கும் ஓடிட்டுருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப் வீட்டுக்கு வர்றதுக்கு. இல்லைனா ரொம்ப கடுப்பாக இருக்கும், பஸ்ஸு பிடிச்சிட்டுலாம் வர்றதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. அதுக்கே நாங்கள் முன்னாடி தான், நாங்கள் கிறிஸ்மஸ் டைமில் கூட இல்லை, அதுக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பி தான் வந்தோம். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து நைட்டில் நிறைய ட்ரெயின் கேன்சல் பண்ணிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ராஜ் வந்து போச்சு, விடிய காலையில் தான் ட்ரெயின் போல், விடிய காலையில் வரைக்கும் நீ இருப்பியா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இருக்கிறது பிரச்சனை இல்லை, இந்த குளூரில் வந்து என்னை எங்கேயாவது ஓரமாக ஒதுக்கி உட்கார வச்சா கூட பரவாயில்ல, எனக்கு இந்த குளூரில் வெளியெல்லாம் நிற்கிறதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். நல்ல வேலை அதுக்கப்புறம் வந்து வேறு ஏரியாவுக்கு போயிட்டு மாறி அது ஒரு பெரிய தலைவலியாக இருந்துச்சு. நல்ல வேலை அதாச்சும் இருந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். செம்ம டயர்டாக இருக்குது. வந்த கையோடு நான் இப்போ ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் உட்காந்தேன். அதான் ராஜு கேட்டாங்க, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை, ட்ரெயினில் எப்படி வந்த நீ, இப்போலாம் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. சரி நான் இப்போ பேசிட்டு அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீயை பற்றி சொல்லவே இல்லைல்ல, இதுக்கு நான் ஒரு தனி லாங் வீடியோவே எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸு இல்லை ஏதாச்சும் பேசணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.